வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார் பிரதமர் மோடி. ராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை. சபாநாயகருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரை. ஸ்ரீபெரும்புதூரில் பாலம் கட்டும் பணிகள் 2 மாதங்களில் தொடங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவுவேலு பேச்சு. தமிழ்நாடு இந்திக்காரர் மாநிலமாக உள்ளது. அரசு இதை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. செந்தில் பாலாஜியின் ராஜினாமா பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணாவுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு. கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற பிரதமர் மோடிக்கு ராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார். அங்கு சென்ற பிரதமர் மோடியை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு ராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பிரதமர் மோடி அபுதாபியில் அக்லன் மோடி என்ற தலைப்பில் நடைபெறும் பிரமாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய சமூகத்தினரை சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 65,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். இன்றைய நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நாளை துபாய் அபுதாபி ஷேக் ஜாயித் சாலையில் உள்ள அல் முராக்கா பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவிலை திறந்து வைக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விஷயத்தில் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இது தொடர்பாக சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் தங்கள் கட்சிக்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உதயகுமாருக்கு இருக்கை ஒதுக்கித் தருவது தொடர்பான பிரச்சினை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் அது சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கான உரிமை என்று சொல்லி ஏற்கனவே இதே அவையில் அவைத்தலைவராக இருந்த தனபால் தந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி பதிலளித்து வருவதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து ஆவண செய்யுமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடலுக்கு கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி. இவர் தனது உதவியாளர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலாக்கு சென்றார். அங்கு கடந்த 4ஆம் தேதி மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் நதியில் விழுந்தது. இதில் கார் ஓட்டுநர் தஞ்சின் இறந்தார். கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். காணாமல் போன வெற்றி துரைசாமியை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே சட்லஜ் நதியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் வெற்றி துரைசாமியின் உடலை உள்ளூர் நீச்சல் வீரர்கள் கண்டுபிடித்து நேற்று பகலில் மீட்டனர். 8 நாட்களுக்கு பின்னர் அவரது உடல் மீட்கப்பட்டு ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் இன்று மாலை சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னையில் வெற்றி துரைசாமியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணாமலை, சசிகலா, வைகோ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு இந்திக்காரர் மாநிலமாக உள்ளது. இதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று வேல்முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்கள் விவாதித்தனர். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏவுமான வேல்முருகன் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதன் மூலம் அனைத்து சாதியினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும், தமிழகத்தில் நடைபெறும் சிபிஐ, தபால் துறை வங்கி, ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளில் தமிழர்களுக்கு வேலை மறுக்கப்படுகிறது. அவர்கள் நடத்தும் தேர்வுகள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே உள்ளன என்ற அவர், தமிழர்களிடம் இருந்த தங்கம், வெள்ளி, இரும்பு, எலக்ட்ரானிக்ஸ், சிறு குறு தொழில்கள் என பல தொழில்களும் வடநாட்டவர்களால் அபகரிக்கப்பட்டு விட்டன என்றார். தமிழ்நாடு இந்திக்காரர் மாநிலமாக உள்ளது. இதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். தமிழர்களை விட இன்றைக்கு தமிழர்கள் அல்லாதவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து இந்த மண்ணில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இது போன்ற இடங்களை அபகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் என்கிற அடிப்படையிலும் தாய்மொழி தமிழாக கொண்டு படித்தவர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். அதுபோன்று தமிழ்நாட்டுடைய வணிகம் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர் அல்லாதவர் கைகளிலே சென்று கொண்டிருக்கிறது. இதை முறைப்படுத்தி மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும்.
இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும். இங்கு பீகார் பவன், அஸ்ஸாம் பவன், ஒரிசா பவன் என்கிற பவன்களை உருவாக்கி அந்த மாநிலத்துடைய முதன்மை செயலாளர் அளவிலே அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமையை மத்திய அரசு பதவிகளிலும் மாநில அரசு பதவிகளிலும் தனியார் துறைகளிலும் இந்த வடநாட்டு கும்பல் அபகரித்துக் கொள்கிறார்கள். செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எந்த இலக்காக்களும் ஒதுக்கப்படாமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட்டு வந்தார். இதனையடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வந்த நிலையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பான ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பியுள்ளார். இதனையடுத்து ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் பாலம் கட்டும் பணிகள் 2 மாதங்களில் தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் MLA செல்வ பெருந்தகை பேசுகையில், முதல்வர் வெளிநாடு சென்று வரலாறு காணாத அளவிற்கு நிதிகளை பெற்று வந்துள்ளார் என்றும் அந்த முதலீடுகள் எல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியை நோக்கி வருகின்றது என்றார். தமிழ்நாட்டில் 36% அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்ற பகுதி ஸ்ரீபெரும்புதூர். ஆனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதனை போக்குவதற்கும் நிவாரணம் செய்து தருவதற்கும் ஏதாவது புதிய திட்டம் அரசிடம் இருக்கின்றதா? அதேபோல் ஸ்ரீபெரும்புதூர் பாலம் நீண்ட நாட்களாக பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கின்றது. அதனை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, புதிய திட்டம் தொடங்கப்பட்டு பணிகள் 5 கட்டமாக பிரிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு புறவழிச்சாலை அமைத்துள்ளதாகவும், எங்கெல்லாம் 4 வழிகள் சந்திப்புகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பாலம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பாலங்கள் போட முடியுமா என்பதை ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும், ஸ்ரீபெரும்புதூர் பாலம் என்பது நீண்ட நாள் கோரிக்கை, 2 மாதங்களில் அந்த பணிகளும் தொடங்கப்பட இருக்கின்றது என்று அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே தொடங்கி தீவுத்திடலில் நிறைவு பெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சாலை பாதுகாப்பு குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும், சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களை காப்பாற்ற இன உயிர் காப்போம் என்ற மகத்தான திட்டத்தை ஏற்படுத்தி மருத்துவமனைக்கான தொகையை தமிழ்நாடு அரசு செலுத்தி உயிரை காக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், மிக குறிப்பாக சாலை விபத்தில் பாதிக்கப்படுபவர்களில் 19 வயதிலிருந்து 32 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் பாதிக்கு மேல் இருக்கின்றார்கள். அதேபோல ஓட்டுநர்களின் கவனக்குறைவு தான் இந்த சாலை விபத்துகளுக்கு மிக பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது என்று ஆய்வுகளின் முடிவுகளில் தெரிய வருகிறது. எனவே இவற்றையெல்லாம் களைவதற்கு வலியுறுத்தி இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளை விட கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விபத்துகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக குறைப்பதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறது. சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுபவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நம்முடைய தமிழகத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் தற்போது உயிரிழப்புகள் குறைந்திருக்கிறது. உயிரிழப்புகள் குறைந்திருந்தாலும் முற்றிலுமாக விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசினுடைய எண்ணம். எனவே அதை வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இயக்குறுதிகள் சார்பாக இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிச் சுற்றில்
ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர் என்ற சாதனையை இந்திய வீரர் ரோகன் போபண்ணா படைத்தார். இதனையடுத்து அவருக்கு தற்போது வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணாவுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தாராமையா அறிவித்துள்ளார். முன்னதாக ரோகன் போபண்ணா மற்றும் அவரது குடும்பத்தினரை சித்தாராமையா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது கர்நாடக அமைச்சர்கள் பிரியங்க் கார்கே, சிவராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். செந்தில் பாலாஜியின் ராஜினாமா பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை ஆர்கே நகரில் தேர்தல் அலுவலகத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேச எந்த அதிகாரமும் இல்லை என்றும், சட்டமன்றத்தில் சபாநாயகர் நடுநிலையாக நடக்கவில்லை, திமுக உறுப்பினர் போல பேசுகிறார், அதனால்தான் ஆளுநர் சட்டமன்றத்தில் இருந்து சென்றார் என்று நினைப்பதாக அவர் கூறினார். ஆளுநருக்காக எழுதி கொடுக்கப்பட்ட உரையில் 10 பொய்களை நாங்களே கண்டுபிடித்தோம். பொய்களை எழுதி கொடுத்து அரசை பாராட்ட வேண்டும் என்று கூறினால் எப்படி பாராட்ட முடியும்? ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக கடந்த 8 மாதமாக வைத்திருந்தார்கள். அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருப்பதை எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கிறோம் என்று அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய கருத்தை வெளிப்படுத்திவிட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையா நடக்கல. ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேசுறார். திமுகவினுடைய ஒரு உறுப்பினரை போல மேடையிலிருந்து பேசுறார். அதனால்தான் ஆளுநர் எதிர்த்து போனாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில ஒரு 10 பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையா கூட கொடுத்தோம். அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கு. வெற்றி துரைசாமி வீட்டிற்கு நடிகர் அஜித்குமார் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலாக்கு சென்றார். அங்கு கடந்த 4ஆம் தேதி மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் நதியில் விழுந்தது. இதில் கார் ஓட்டுநர் தஞ்சின் இறந்தார். கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். காணாமல் போன வெற்றியை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே சட்லஜ் நதியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் வெற்றியின் உடலை உள்ளூர் நீச்சல் வீரர்கள் கண்டுபிடித்து நேற்று பகலில் மீட்டனர். 8 நாட்களுக்கு பின்னர் அவரது உடல் மீட்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவலை இமாச்சல பிரதேச போலீஸ் துணை கமிஷனர் அமித் சர்மா வெளியிட்டார். இதனையடுத்து வெற்றியின் உடல் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் இன்று மாலை சென்னை கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் வெற்றி துரைசாமியின் நெருங்கிய நண்பரான நடிகர் அஜித்குமார் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் மதவாத அரசியலை நடத்தி வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் ஒன்றிய அரசு உள்ளது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் மறுமலர்ச்சி திராவிட கழகம் சார்பில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் இளையோர் தேர்தல் பயிலரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதன் அடிப்படையில் 1000க்கும் மேற்பட்ட மதிமுகவை சேர்ந்த இளைஞர்களுக்கு இளையோர் பயிலரங்கம் நடத்தப்பட்டது என்றும், கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத காரணத்தால் மட்டுமே ராமர் கோவிலை திறந்துள்ளனர் என்றும் கூறினார். மேலும் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் மதவாத அரசியலை நடத்தி வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் ஒன்றிய அரசு உள்ளது என தெரிவித்த அவர், ஜிஎஸ்டி வந்த பின் ஆண்டு ஒன்றுக்கு 20,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இந்த ஆபத்துகளை, இந்த மதவாத சக்திகள், ஜாதி ரீதியான இந்த சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மதவாத சக்திகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டிட வேண்டும் என்பதற்காக இங்கு இளையோர் பயிலரங்கம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில், இந்த நிகழ்ச்சியில் திராவிட கொள்கைகள் என்ன, எதற்காக இந்திய ஆதிக்கத்தை
நம் முன்னோர்கள் எதிர்த்தார்கள் மற்றும் திராவிட இயக்க கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்த இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை 16ஆம் தேதி டெல்லி செல்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்காத நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதன்படி வருகிற 16ஆம் தேதியன்று அண்ணாமலை டெல்லி செல்ல உள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து அண்ணாமலை முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜக நடத்தும் ஆலோசனை கூட்டத்திலும் அண்ணாமலை பங்கேற்கிறார். வருகிற 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பாஜக சார்பாக தேர்தல் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. திருவள்ளூர் அருகே மின்சார ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு மின்சார ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது அரக்கோணம் வழியாக திருவள்ளூர் நோக்கி செஞ்சிமனம்பாக்கம் கடம்புத்தூர் ரயில் நிலையத்திற்கு இடையே வந்தபோது ரயிலின் பிரேக்கிங் சிஸ்டம் கோளாறு காரணமாக பேட்டரியில் இருந்து புகை கிளம்பியது. இதன் காரணமாக ரயில் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டது. மின்சார ரயிலின் பேட்டரியில் இருந்து கரும்புகை வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென ரயில் பெட்டி தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் ரயில் பெட்டியில் இருந்து இறங்கி ஓடியதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தீயை அணைத்து ரயில் பெட்டியை சீரமைத்தனர். 20 நிமிடம் தாமதமாக ரயில் இயக்கப்பட்டு திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு வந்தடைந்தது. கீழ்பெண்ணாத்தூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் எண்ணெய் வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எதிரில் எண்ணெய் வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்ய கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சாலை மறியலில் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் குணசேகரன் தலைமை தாங்கினார். இதில் தமிழ்நாட்டில் இருந்து தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் வருமானமின்றி தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இந்தோனேஷியா, மலேசியாவில் இருந்து ஒவ்வொரு மாதமும் 2 கோடி லிட்டர் பாமாயிலை லிட்டர் 100 ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் 1 லிட்டர் பாமாயிலுக்கு 75 ரூபாய்க்கு தமிழ்நாடு மக்களின் வரிப்பணத்தில் இருந்து மலேசிய, இந்தோனேஷிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மானியம் கொடுத்த பின் பொதுமக்களுக்காக 25 ரூபாய்க்கு நியாய விலை கடைகளில் விற்பனை செய்து வருவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருவண்ணாமலை திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சுமார் 15 நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாய குறைதீர்வு நாள் கூட்டத்தில் வட்டாட்சியர் சித்ராதேவி கலந்து கொண்டு விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவாதம் செய்தனர். இதற்கிடையே கடந்த 6 மாதங்களாக விவசாயிகளிடமிருந்து பெற்ற கோரிக்கை மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளை கண்டித்து விரைவில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக விவசாயிகள் கூறினர். மேலும் கோடைக்காலம் வருவதால் மோர்தானா அணை திறக்க வேண்டும், நீர்நிலைகள் தூர்வார வேண்டும், காட்டு பன்றிகளால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், குடியாத்தம் பகுதியில் மாட்டுச்சந்தை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மாறன் பாபு உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் தரைப்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரசூர் பாரதி நகரில் மேம்பால பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்வதால் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் உடனடியாக தரைப்பாலம் அமைத்து கொடுக்குமாறு இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் இருவேல் பட்டுக்குமார் கிராம மக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருவதால் மாணவர்கள், பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலை கடப்பதால் அதிவேக வாகனங்களால் விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு நபர்கள் உயிரிழந்து பரிதாபத்துக்குள்ளாகிறார்கள். ஆகவே மாவட்ட ஆட்சியரை கண்டித்து இந்த 2 கிராமங்களிலும் தரைப்பாலம் அமைத்து தரக்கோரி மனு கொடுக்க வந்துள்ளோம். பட்டுக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்ட தென்னை விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நியாய விலை கடைகளில் தேங்காய், நிலக்கடலை உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்ய கோரி தென்னை விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் தமிழ்நாட்டில் தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் வருமானமின்றி தவித்துக் கொண்டிருப்பதாகவும், இதன் காரணமாக பொது விநியோக திட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து மானிய விலையில் விற்கப்படும் பாமாயிலுக்கு பதிலாக இங்கு உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்யக்கோரி அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. பின்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைக்கு நீங்க மனு கொடுங்க, உங்களுடைய கோரிக்கையை சொல்றீங்க. எதை நம்பி நாங்க கொடுக்கறது? முன்னாடி நீங்க சொன்னதே ஏத்துக்கல, அப்புறம் இப்ப எதுக்கு புதுசா எங்களை கோரிக்கை கேட்கிறேன்? தயவு செய்து தென்னை விவசாயிகள் புயல் அடிச்சு போச்சு சார், எல்லாம் தென்னை மரம் வந்துடுச்சு. ஆனா வேற பயிருக்கே போக முடியாது. அந்த தென்னை தோப்புல வேற பயிர் சாகுபடி பண்ண முடியாது. அந்த வேரெல்லாம் எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு. எங்களுக்கு வழியே இல்லை, தென்னையை தவிர தென்னை தான் சாகுபடி பண்ண முடியும். அதனால தான் இல்லைன்னா தூக்கி போட்டு நாங்க போடுவோம். நெல் கட்டுப்படி ஆகலைன்னு தான் தென்னைக்கு வந்தோம். இதுவும் கட்டுப்படி இல்லைன்னா நாங்க என்ன 100 நாள் வேலை திட்டத்தில் போய் தான் சேரப்போறோம். அவங்களுக்கு இருக்கிற நிம்மதி இன்னைக்கு தென்னை விவசாயிக்கு இல்லை, என்ன விவசாயிக்கு இல்லை. விவசாயத்தை கடுத்தது இது மாதிரி ஆட்சியாளர்களுடைய சட்ட திட்டங்கள். தயவு செய்து இந்த அசம்பிளி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நான் எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றேன். தயவு செய்து வரும் பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள ஏன்னா புதுசாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியாது. சென்ற ஆண்டு அனௌன்ஸ் நடைமுறைப்படுத்தணும். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சட்டசபையில் இன்னைக்கு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணா கோடான கூடியிருக்கோம். வணக்கங்களும் நன்றிகளும் நாங்கள் முதல்வருக்கு தயார். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலையில் வனவிலங்குகளுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் அண்ணாமலை காப்புக்காடு மற்றும் உள்வட்ட கிரிவல பாதையில் உள்ள காடுகளில் உள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி நடைபெற்றது. இதில் வனவிலங்குகளுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் சுமார் 10,000 கொள்ளளவு கொண்ட 10 தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி நடைபெற்றது. மாவட்ட வனத்துறை அதிகாரி உத்தரவின் பேரில் நடைபெற்ற இப்பணியில் வன காப்பாளர் ராஜேஷ் தலைமை தாங்கினார். களக்காட்டில் வனத்துறை அதிகாரி யாகேஸ்வரன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் களக்காடு வனத்துறை சார்பாக வனத்துறை அதிகாரி யாகேஸ்வரன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் களக்காடு மலையடிவார பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர், வாழை போன்றவற்றை காட்டுப்பன்றி அழித்து நாசம் செய்வதாகவும், இதனால் அரசு தங்களுக்குரிய இழப்பீடு தொகையான கன்று வாழைக்கு ரூபாய் 100, அரை வாழைக்கு ரூபாய் 150, முக்கால் வாழைக்கு 200 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் வனவிலங்கான காட்டுப்பன்றியை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கூட்டத்தில் விவசாய சங்க மாநில துணை செயலாளர் பெரும்புடையார், தமிழ்நாடு விவசாய சங்கம் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை வட்டார மருத்துவ அலுவலர் இளங்கோவன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயசீலி துவக்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவிகள் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்தும், நோயை தீர்க்கும் கூட்டு மருந்து சிகிச்சை குறித்தும் பதாதைகளை ஏந்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து தொழுநோய் ஒழிப்பு திட்டம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய அளவிலான இறகுப்பந்து போட்டியில் கேரள அணிகள் முதலிடம் பெற்றுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த நத்தம் கிராமத்தில் உள்ள இறகுப்பந்து விளையாட்டரங்கில் சிங்கப்பூர் சரவணன் நண்பர்கள் விளையாட்டுக் குழு சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இறகுப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தொடக்கி வைத்த இப்போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் கேரள மாநில அணிகள் முதலிடம் பிடித்தனர். இதனையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாளையாத்தம் ஊராட்சி தலைவர் அமுலு அமர் பரிசு கோப்பைகளை வழங்கினார். மேலும் வெற்றி பெற்ற அணிகளின் வீரர்களுக்கு 2.25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை சரவணன், உதயராஜ், யுவராஜ், முரளி, செந்தில்குமார், ரகுராமன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகம் சென்றார் பிரதமர் மோடி. ராணுவ மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை. சபாநாயகருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரை. ஸ்ரீபெரும்புதூரில் பாலம் கட்டும் பணிகள் 2 மாதங்களில் தொடங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவுவேலு பேச்சு. தமிழ்நாடு இந்திக்காரர் மாநிலமாக உள்ளது. அரசு இதை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி. செந்தில் பாலாஜியின் ராஜினாமா பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. டென்னிஸ் வீரர் ரோகன் போபண்ணாவுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு. கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா அறிவிப்பு.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.